ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, உனக்காக யாருமே இல்லை என்று நினைத்தாயா என்ன? உனக்கு ஒரு ஆபத்து என்றாலும், உனக்கு ஒரு அவசரம் என்றாலும், உனக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் ஒருவருமே இங்கு வந்து நிற்கப் போவதில்லை என்று தானே நினைத்து வருந்தி வேதனைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை உனக்கே உணர்த்தக்கூடிய வகையில்தான் இப்போது உன் வாழ்வில் ஒருவர் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போகிறேன். அதன் பிறகு என்ன? நானே உன்னை தேடி வந்துவிட்டால் பேரதிர்ஷ்டமும் பேரின்பமும் உன்னை சேர்ந்து விடுமல்லவா? வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டாயோ அது எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றி தருவதற்காக தான் பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன். சிலருக்காக சில பேரை பிடிப்பது போல நடிப்பதும், சிலருக்காக சில பேரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளின் வேலையாக இருக்கிறது. ஆம், நீயே யோசித்துப் பார். உனக்கு பிடித்தவருக்கு எல்லாரையும் பிடித்தால் அவர்களுடன் நன்றாய் பேசுவாய். உனக்கு ஒருவரின் உறவு தேவைப்படுகிறது, ஆனால் அவருக்கு இன்னொருவரை பிடிக்கவில்லை என்றால் நீயும் அவரை பிடிக்காதது போலதானே நடித்து கொண்டும் நடந்து கொண்டும் கடந்து போய்விடுகிறாய். என்ன செய்வது? மனிதர்கள் இப்படி பேசினால் பழகினால்தான் உனக்கான விஷயங்கள் நிறைவேறுகிறது என நீ நினைக்கிறாய். அன்பு செல்லமே, இந்த உலகில் உள்ள மனிதர்கள் எப்போது எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்பதை நன்றாக புரிந்துகொள். இன்று நீ யாருக்கு ஆதரவாக, யாருக்கு துணையாக நிற்கிறாயோ அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மனம் மாறி உனக்கு எதிராய் இருக்கக்கூடியவருடன் சேர்ந்து கொண்டு உன்னை எதிரியாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். எல்லாவற்றிற்கும் தயாராயிரு என் செல்லமே. முட்களையும் ரசிக்க கற்றுக்கொண்டால் வழிகளும் பழகி போகும், வாழ்க்கையும் புரிந்து போகும். அவ்வளவுதானே வாழ்க்கை. கிடைத்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொள். கிடைக்காததை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கடந்து போக கற்றுக்கொள். உன் வாழ்வில் எந்த துன்பமும் வராமல் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க நான் தயாராய் காத்திருக்கிறேன். வாழுகிற வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே சுலபமாக அமைந்து விடாது. ஆனால் எதிர்பார்ப்பதை எல்லாம் இனிமையாய் நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தாலே போதும். தனிமை கூட இனிமையாய் மாறிவிடுமேன் செல்லமே. மீனாக பிறந்து மடிவது என முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்காதே. பிழைப்புக்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்கிவிட வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு நல்ல காரணத்தோடு தான் இருக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய செயல் மூலமாக யாராவது ஒருவர் பயனடைந்தால் அது உனக்கே நன்மையாகவும் நல்லதாகவும் மாறுமல்லவா? இந்த உலகில் எல்லாருமே நிம்மதியாக வாழ நினைக்கிறார்கள். அது உனக்கு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடம்தானே உனக்கு சொர்க்கம். உனக்கு இந்த உலகமே சொர்க்கமாய் இருக்கும்படி நான் செய்து காட்டுகிறேன். பொறாமையால் யாரையாவது நீ வீழ்த்த நினைத்தால் கடைசியில் நீதான் நிம்மதியிழந்து தவிக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும். பொறாமை கொள்வதை நிறுத்திவிட்டு எல்லோரிடமும் பொறுமையாய் பேசி பழகு. மற்றவர்களிடம் பேசுவதற்கு உனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் கூட பணிவான வார்த்தைகளோடு அவர்களை நலம் விசாரிப்பதோடு நிறுத்திவிடு. ஏனெனில் நலம் விசாரிப்பது மட்டும்தான் எல்லாருக்கும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கும். அதற்கு மீறி சும்மா பேசுகிறேன் என பேச ஆரம்பித்து நீ அரை மணி நேரம் தொடர்ந்து பேசும்போது ஏதாவது உன்னுடைய வார்த்தை ஒன்று அவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது அவர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துவிடக் கூடாதல்லவா? முடிந்த அளவிற்கு நீ நல்ல வார்த்தைகளை பேசு. அதையும் தாண்டி அதிக நேரம் யாரிடமும் பேச வேண்டிய எண்ணமோ பழக்கமோ உனக்கு அவசியமில்லை. ஏனெனில் நீ எந்த விதத்தில் எதை பற்றி எப்படி பேசுகிறாய் என்பதை எல்லாரும் தெளிவாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என் செல்லமே. உன் மனம் தெளிவாக இருக்கிறதல்லவா? உன் வார்த்தைகளும் தெளிவானதாக அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கள். ஆதாயத்திற்காக மட்டுமே அலைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மத்தியில் உனக்கான நியாயத்தை நீ அடைய வேண்டும் என நினைத்தால் அது முட்டாள்தனமாக தான் தெரியும். தனக்கு தான் எல்லாம் தெரியும் என இருமாப்போடு இருக்கக்கூடிய முட்டாள்கள் நிறைய பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீ நட்பு வைத்துக் கொள்ளவும் வேண்டாம், பகைமையை வளர்த்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே ஆபத்தானதுதான். எந்த துன்பமும் இல்லாத தூய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதானே நீ எதிர்பார்க்கிறாய்? உன் துன்பத்திற்கு எதுவும் காரணமாக இல்லாமல் எந்த மனிதரும் உன் மனதை காயப்படுத்தாமல் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஒரு முறை செய்த தவறையும் பாவத்தையும் மீண்டும் செய்யாத அளவிற்கு உன் வாழ்க்கையையும் மனதையும் ஒழுங்குபடுத்திக் கொள் என் செல்லமே. பல விஷயங்களை அனுபவித்து கஷ்டப்பட்டு மறத்து போன உன் இதயத்திற்கு இப்போது தனிமையே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் தனிமையில் இரு.
உனக்கு துணையாய் இந்த வராகி அம்மா நானும் நின்று நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும்படி பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் வரவழைப்பேன். உனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனம் உனக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் விட்டு கொடுத்து விட்டு போ. அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு பிடித்த விஷயங்களின் மீது நீயும் ஆசைப்பட்டு தலையிடாதே என் செல்லமே. உனக்கு பிடித்ததை மற்றவர்கள் செய்ய வேண்டாம் என நினைக்கிற போது மற்றவர்களுக்கு பிடித்த விஷயங்களில் நீயும் தலையிடாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. முடிந்த வரையிலும் உன் வாழ்க்கையில் இதற்கு முன்னால் நடந்த விஷயங்களையும் ரகசியங்களையும் மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. இப்போது நீ எங்கே நிற்கிறாய் என்பதை காட்டிலும் எதிர்காலத்தில் எங்கே போகப் போகிறாய் என்பதுதானே முக்கியம். உன் எதிர்காலம் மிகவும் வளமானதாகவும் அழகானதாகவும் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரிடமும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் உனக்குள் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் அப்படி நடந்து கொள்வார்களா என்று கேட்டால் என்னால் சொல்ல முடியாதல்லவா? நீ எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகினால் உனக்கும் எல்லாரிடமும் ஒரே மாதிரியான மரியாதை கிடைக்கும். யாரிடமும் பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசு. ஒரு பாதை உனது குறிக்கோளுக்கு அழைத்து சென்றால் இன்னொரு பாதை என்பது உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கலாம். நீ எந்த பாதையில் பயணம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர்களோடு பேச வேண்டும் என்பதை சரியாய் புரிந்து நடந்து கொள். பிறருக்கு சொந்தமான பொருட்களை வைத்துக்கொண்டு வாழ நினைப்பதும் தவறுதானே. நீ ஒருபோதும் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாதே என் செல்லமே. தவறு செய்தால் மட்டுமல்ல, தவறான மனிதர்களோடு சேர்ந்து நீ எதை செய்தாலும் அதற்காக நீ வருத்தமடையும்படி ஏதாவது விஷயம் நடந்துவிடும். ஒருபோதும் உன் மனமறிந்து நீ யாருக்கும் தவறு செய்ய நினைக்காதே. உன்னால் 100 பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றாலும் ஒருவருக்காவது உணவளித்து உதவி செய்ய பழகு. தானமும் தர்மமும் எந்த அளவிற்கு நல்லது என்பதை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே தானே இருக்கிறேன். உண்மைக்கு எப்போதும் நேர்மையாய் நீ இருக்க வேண்டும். அந்த நேர்மை நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது உனக்கு தெரியாதுதானே. பிறகு ஏன் அதையே நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த நிகழ்காலத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு வாழ கற்றுக்கொள். ஒரு செயலை செய்து முடிக்கும் வரையிலும் செய்ய முடியாதது போலவும் கஷ்டமானது போலவும் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீ முயற்சி செய்து முன்னேறி போனாயே ஆனால் அந்த செயலும் உனக்கு சுலபமாய் முடிந்துவிடும். வெற்றியும் உனக்கு அழகாய் அமைந்துவிடும். உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்கவில்லை, உன் பாவங்கள் தானே தீர்மானிக்கிறது. உன் பாவங்களுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து நடந்து கொள். உன்னை அதிகம் நேசிப்பவர்களை நீ அதிகம் நோகடிக்காதே என் செல்லமே. அப்புறம் அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும். உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு உன் அன்பை மட்டும் கொடு. எக்காலத்திலும் அவர்கள் மீது உன் கோபத்தை காட்டி விடாதே. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் கிடையாது, உன்னுடைய மனம்தானே. அப்படிப்பட்ட உன் மனம் மூலமாக நீ நல்லதையே செய்ய வேண்டும்.